ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ அட்வான்ஸ்டு ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெனுவில் ரிப்பனில் போயிருந்தீங்கன்னா, டேட்டாவில் போயிட்டு டேட்டா சார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்குது பாருங்கள். டேட்டாவில் போயிட்டு சார்ட் அண்ட் ஃபில்டரில் அட்வான்ஸ்னு இருக்கும். ஸோ அதுதான் கிளிக் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி த அனதர் லொக்கேஷன். ஸோ 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் த லிஸ்ட்டுனா இந்த டேட்டா சோர்ஸ் எங்கே இருக்கோ, அந்த டேபிள் எங்கே இருக்கோ அதே இடத்துல ஃபில்டர் பண்ணி காட்டும். காப்பி அனதர் லொக்கேஷன்னா வேறு இடத்துல அது ரிசல்ட்டை வந்து காட்டும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதே லிஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ரேஞ்சு. ஸோ ரேஞ்சு வந்து டேட்டா சோர்ஸ் எங்கே இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிரிட்டீரியா வந்து நான் இப்போதைக்கு எதுவுமே போடல. ஓகே. நான் எதுவும் ஃபில்டர் ஆகாது பண்ணி கேட்டேன். ஏன்னா எதுவுமே ஃபில்டர் போடல, அதனால் ஆகாது. இப்போ குவார்ட்ரு 3 நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணுறேன். சி குவார்ட்ரு 3 ஃபில்டர் ஆகிருக்கா. ஆனால் குவார்ட்ரு 1 வந்திருக்கு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் ரேஞ்சு செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் 19 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அது 19 வரைக்கும் தான் எடுத்திருக்கு. 20த் வந்து நான் செலக்ட் பண்ணலை. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ 20த் செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா குவார்ட்ரு 3 மட்டும் வந்திருக்கா. ஸோ ஒரே ஒரு கிரிட்டீரியா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு கண்டிஷன் இதில் வந்து யூகே மட்டும் வேணும்னா நான் யூகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபில்ட்ரு அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா யூகே மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ கிளியர் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து நம்ம அண்டு கண்டிஷன், அதாவது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் 2 கண்டிஷன் பார்த்தோம். 6 கண்டிஷன் பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து யூஎஸ்ஏல 1 வந்து யூஎஸ்ஏ குவார்ட்ரு 4 இருக்கணும். அப்படி இல்லையா யூகே குவார்ட்ரு 3ன்னு இருக்கணும். ஏதாவது இந்த 2 காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் வந்தாலும் எனக்கு ரிசல்ட்டை வேணுன்றது நான் போட போகிறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ நமக்கு வந்து லிஸ்ட் ரேஞ்சு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூகே குவார்ட்ரு 3, அப்புறம் யூஎஸ்ஏ குவார்ட்ரு 4 வந்துருக்குங்களா. ஓகே. ஸோ வந்து நம்ம இது பார்த்துட்டோம், மல்டிபிள் கண்டிஷன். இதே நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணினா எனக்கு வந்து கிரேட்டர் தென் 15,000 மேலே 15,000க்கு மேலே இருக்கிறது எனக்கு மட்டும் வேணும்னா கொடுக்கலாம். நான் இந்த கிரைட்டீரியா தூக்கிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதை வந்து தூக்கிட்டு, ஸோ நான் இங்கே வந்து இந்த காலத்தில் பேஸ் பண்ணி நம்ம போடணும்னா நம்ம இங்கே டேட்டா வச்சு போடணும். ஸோ நம்ம தனியாக போடலாம், பக்கத்து செல்லில் போட்டுக்கலாம். இப்போ வந்து சி காலத்தில் வந்து எப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது டேட்டா, C7லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அங்கேருந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கிரேட்டர் தென் 15,000க்கு மேலே இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும். சரி, இங்கே நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா. பார்த்தீங்களா 15,000க்கு மேலே வந்துருக்குங்களா. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே வந்து சேம் லொக்கேஷனை பண்ணோம். ஸோ அதே இடத்துல வச்சு நம்ம எங்கே கண்டிஷன் பண்ணோம் அங்கேயே வச்சு நம்ம இது பண்ணால் அது எரர் வரும். இப்போ வந்து எனக்கு வேறு லொக்கேஷனில் வேணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரைட்டீரியா நமக்கு அதே தான். எனக்கு வந்து வேறு இடத்துல வேணும். ஸோ நான் இந்த இடத்துல வேணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஆன்சர் வந்துருச்சுங்களா.
அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டூப்ளிகேட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குதா? ஸோ அது பார்ப்போம் இருங்க. நான் அந்த 16,000 19,000 வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 19,000 வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். 2 வாட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஃபில்டர் போடுறேன். ஸோ ரேஞ்ச் வந்து மாறி இருக்குல்ல, 21 வரைக்கும் இருக்குது. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கிரைட்டீரியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரைட்டீரியா செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வில்லியம்ஸ் வந்து 2 வாட்டி வந்திருக்குங்களா? இப்போ வந்து யூனிக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா எப்படி வரும் மட்டும் பாருங்கள். ஸோ கிளியர் கொடுத்துக்கிறேன். சரி, அங்கேயே வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 21 வரைக்கும் இருக்குது. செலக்ட் பண்ண 20 வரைக்கும் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 21 வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரைட்டீரியா, அதுக்கப்புறம் யூனிக்யூன்றது நம்ம ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடுக்குறோம். வில்லியம்ஸ் 2 வாட்டி வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வரும். ஸோ இதுதான் வந்து யூனிக்யூ ரெக்கார்ட்ஸ். அது வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யூனிக்யூ ரெக்கார்ட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஃபில்ட்ரு எப்படி யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எதாவது டவுட்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.